நேயர்களுக்கு வணக்கம். எழுத்தாளர் மேகவாணியின் மழையை தேடி நனைவோம் வா. வாசிப்பது காமாட்சி ஹரிஹரன். அத்தியாயம் 7. தன் புது மனைவிக்கு நுங்கு வாங்கி கொடுத்த பிருத்வி இயல்புடன் அவளிடம் பேசியபடி அவளை பற்றி அறிந்து கொள்ள ஆவல் கொண்டான். சாருநேத்ராவும் அவனின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் கூறிட அவர்களின் பேச்சில் அதிகமாக அடிப்பட்டது அவரவரின் தந்தை பற்றிய பேச்சுதான். பிருத்வியின் 14ஆம் அகவையில் அவனின் தந்தை சிவராமன் இயற்கையை எதிர்க்க, மாமா எப்படி இறந்தாங்க என கேட்க வந்தவள் பாதியில் நிறுத்தி கொண்டாள் தயக்கத்துடன். அதற்கு பதில் கூறாமல் அவன் சாலையை வெறிக்க, தேவையில்லாமல் எதையோ கிளறிட்டு இருக்கோம் போல என தன்னையே கடிந்து கொண்டவள் லாவகமாக பேச்சை மாற்றிவிட அவனும் சற்று இயல்பிற்கு வந்தான். அடுத்து வந்த 2 நாட்களும் காலை பொழுது நுங்கு கடையிலும் அலுவலகத்தில் சிறு பார்வை பரிமாற்றத்திலும் இரவில் ஏதேதோ பேசியபடியும் கழிந்தது. அன்று காலையிலேயே மழை வரும் அறிகுறியுடன் கூடிய மண்வாசனைதான் பெண்ணவளை துயில் கலைய வைத்தது. அவ்வாசம் அவளுக்குள் எப்போதும் ஒரு புத்துணர்வையே கொடுக்கும். எழுந்து அருகில் பார்த்தவள் பிருத்வி இடையில் போடப்பட்டிருந்த தலையணைகளின் மீது கையையும் காலையும் போட்டு உறங்கிக் கொண்டிருந்ததைக் கண்டு மெலிதாய் இதழ் விரித்தாள். நல்ல வேளை, நம்ம தப்பிச்சோம் என்ற எண்ணம் எழுந்தாலும் 1 நிமிடத்திற்கு அதிகமாகவே அவளின் கண்கள் அவனை சிறைப்பிடித்தது. அவள் நினைத்த அளவு அவன் மோசமில்லை, மென்மையானவன்தான். அதிலும் தாய் மீதும் தங்கை மீதும் கொண்டிருக்கும் பாசத்திற்கும் அக்கறைக்கும் குறையாமல் தன் மீதும் அதனை காட்டுபவனின் மீது இப்போது ஒதுக்கம் மறைந்திருந்தது. குளித்து முடித்து வந்தவள் சீதாவிடம் சூடான காப்பி கோப்பையை வாங்கி கொண்டு அவசரமாக அவள் அறைக்கு வந்தாள். வந்தவள் ஜன்னல் கதவை திறந்து வைத்து அங்கிருந்து வீசிய மின்சாரல் காற்றை ரசித்திருந்தாள். ஜன்னல் தாண்டி அவளை தீண்டிய சாரல் சாருவின் முகத்தில் பனித்துளியாய் படர்ந்திருக்க அவளோ சுட சுட காப்பியை உள்ளே இறக்கிக் கொண்டிருந்தாள். உறங்கிக் கொண்டிருந்த பிருத்விதான், இந்த ராட்சசி என் மூஞ்சுக்கு நேராக தான் வந்து தலையை துவட்டுவா இவளை என கண்விழித்தவனின் முகம் என்னவோ குறும்பைதான் தாங்கியிருந்தது. அவளின் கூந்தல் நீர்தான் தன் மீது சாரலாக மோதுகிறது என நினைத்து கொண்டவன் அதனை ரசித்தபடியே அவள் நின்ற திசையை பார்க்க நொடியில் பிருத்வியின் முகம் சூடானது. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? உச்சஸ்தாயில் அவன் கொடுத்த சத்தத்தில் ஒரு கணம் பயந்து போனவள் காப்பி கோப்பையை கீழேயே போட்டுவிட்டாள். அவனோ எள்ளளவும் குறையாத சினத்துடன் அவள் அருகில் வந்து ஜன்னல் உடையும் அளவு டம் என அதனை அடைத்துவிட்டு அவளை கண்டு நெருப்பை கக்க, அவளோ அவனின் இத்திடீர் கோபத்தில் அரண்டு சுவற்றோரம் ஒன்றினாள். இன்னொரு தடவை என்னை கேட்காம ஜன்னலை திறந்து மழையை ரசிக்கிறேன், மண்ணாங்கட்டியை ரசிக்கிறேன் ஏதாவது கிறுக்குத்தனம் பண்ணின அடிக்கிற அடியில் பல்லு பேந்துரும் போ. அவன் உரிமையதில் நடுங்கியவளுக்கு கண்ணீர் அவளை மீறி கண்ணை நிறைத்தது. ஒன்னதான் சொல்கிறேன், முதல்ல வெளியே போ. காட்டுக்கத்தாக கத்தியதில் அழுகையில் பிதுங்கிய அதரங்களை கடித்து தன்னை அடக்கியவள், என் ஷால் ஜன்னல்ல மாட்டிக்கிச்சு என்றாள் பாவமாக. அவன் அடித்து சாத்தியதில் அவளின் துப்பட்டாவும் ஜன்னல் கதவில் சிக்கியிருக்க அவனோ பார்வையை மாற்றினான் இல்லை. மிரட்சியுடனே துப்பட்டாவை எடுத்தவள் ஜன்னலை மறக்காமல் மூடிவிட்டு தலை தெறிக்க வெளியில் சென்றுவிட கூடவே அழுகை வேறு முட்டியது. அந்நேரம் சீதாவும் கடைக்கு சென்றிருக்க ராகினியும் வீட்டில் இல்லை. அடுக்களைக்கு சென்று ஒரு மூச்சு அழுது தீர்த்தவளுக்கு என்ன தவறு இழைத்தாள் என்றுதான் புரியவே இல்லை. இங்கோ பிருத்வி தலையை தாங்கியபடி நொந்து அமர்ந்திருந்தான். சாருவின் கண்ணீர் வேறு அவனை அப்போதுதான் சாட, கோபத்தில் அவளை கத்திட்டோமே என்றிருந்தது. குளித்துவிட்டு வந்து அவளை சமன் செய்ய நினைத்தவன் வெளியில் வரும் நேரம் அவள் அங்கில்லை. கைப்பையை எடுத்துக்கொண்டு ஆட்டோவில் ஏறி அலுவலகத்திற்கு சென்றிருந்தாள். அவள் ஆட்டோவில் ஏறும்போதுதான் சீதாவும் குடையை பிடித்தபடி வந்திருக்க, என்ன பிருத்வி, இவ ஏன் உன் கூட வராமல் ஆட்டோவில் போறா என கேட்டதில் அவன் பதில் கூறாமல் அலுவலகத்திற்கு விரைந்தான்.
அங்கு சென்றும் அவனை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை அவள். மதியம் வரை பொறுத்தவன் அதற்கு மேல் முடியாமல் சாருவை தன் அறைக்கு அழைத்தான். உள்ளே வந்தவள் மருந்துக்கும் அவன் முகத்தை பாராமல் அவனை சோதிக்க, லஞ்ச் எடுத்துட்டு வா, சாப்பிடலாம் என்றான். இல்லை சார், நான் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன் என்றவள் திரும்பி போக பிருத்வி அவள் முன் வந்து நின்றான். சில நேரம் அவனுக்கு மதிய நேரம் மீட்டிங் இருக்கும் பட்சத்தில் அவன் நேரம் கடந்துதான் உணவு உட்கொள்வான். அதனால் அவளே தனியாக கேன்டீன் சென்று சாப்பிட்டுக் கொள்வாள். அதுவும் போக அவன் அறைக்கு வரும்போதெல்லாம் உடன் வேலை செய்பவர்களின் பார்வை அவள் மீது கிண்டலாக விழுவதில் கூச்சம் கொண்டு அவசியமற்று அவன் அறைக்கு வரவும் மாட்டாள். ஒன்னதான் சொல்கிறேன், இங்கேயே சாப்பிடலாம் என்றவனை கண்டுகொள்ளாமல் தாண்டி நடக்கப் போக, நில்லடி, பேசிக்கிட்டே இருக்கேன், போய்கிட்டே இருக்க என அதட்டியவன் பின் தனிந்து, சாரி நேத்ரங்கா என்றான் வருந்தும் குரலில். அதற்கும் உணர்வுகளை காட்டாமல் அழுத்தமாக நின்றதில், அப்படி கத்துனது தப்புதான் நேத்ரா, ஐ எம் ஸோ சாரி, பட் ப்ளீஸ், எனக்கு மழைனா சுத்தமாக பிடிக்காது. ஏதோ ஒரு பேட் டைமிங் மாதிரி எனக்குள்ள ஒரு தாட். மழை வந்தாலே எனக்கு கோபந்தான் வரும். அதை தான் உன் மேலே காட்டிட்டேன் என முன்னேற்றி முடியை அழுந்த கோதியவன் அவளின் இரு கன்னங்களையும் தன் இரு கைகளில் தாங்கினான். அதில் தடுமாறியவள் திகைத்து அவனை பார்க்க, என் மேலே கோபமா? வேணும்னா உன் கோபம் போக ஒன்று தரட்டுமா என கேட்க அவளுக்கு வியர்த்து விட்டது. என்ன, எனக்கு எதுவும் வேணாம். வீராப்பாக மறுத்தவளுக்கு அவன் மன்னிப்பு கேட்டதுமே கோபம் சற்று இறங்கியது. வேணாமா, இது உனக்கு மட்டும் ஸ்பெஷலாச்சே, உனக்கு கொடுக்காம வேற யாருக்கும் கொடுக்க முடியாதே என அவளின் பதற்றத்தை ஆழ்ந்து ரசித்தபடி அவன் குறும்பாய் கூற எச்சிலை விழுங்கியவளுக்கு நெஞ்சம் தடதடவென துடித்தது. அதற்கு தோதாய் அவன் இன்னும் நெருங்கியதில் கண்ணை இறுக மூடிக்கொண்டாள். ஆனால் சில நொடிகளில் அவன் மூச்சுக்காற்று தள்ளிப்போனதைப் போல உணர்ந்தவள் மெல்ல கண்விழித்து பார்க்க எதிரில் பிருத்வி சிரிப்பை அடக்கியபடி நின்றதில் அவளுக்கு ஐயோ என்று இருந்தது. கையில் நுங்கை வைத்திருந்தவன், இதை தாண்டி கொடுக்கணும்னு சொன்னேன், காலையில் உனக்கு வாங்கி தரல என புன்னகை மின்ன கூற, இதுதானா என ஆசுவாசமானவளுக்கு தான் எண்ணீதை நினைத்து செவிமடல்கள் சிவந்து போயிற்று. அச்சிவப்பை தனக்குள் படமெடுத்து கொண்டவன், ஆனால் இன்னொன்னும் கொடுக்கணும் என கூறிவிட்டு இடைவெளி விட அவள் இப்போது நிமிர்ந்து, என்ன இன்னொரு நுங்கா என கேட்டாள் நக்கலாக. கன்சுமிட்டி என மறுப்புடன் தலையாட்டியவன் சாருவின் கன்னத்தில் அழுந்த முத்தம் ஒன்றை பதிக்க அவள் விதிர்விதிர்த்து போனாள். மறு கன்னத்திலும் இதழ் பதித்தவன், இனிமே அப்படி கத்தமாட்டேன் நேத்ரங்கா, சாரி என கண்ணை சுருக்கி கூற அவளுக்கோ காலையில் கத்தியதும் இப்போது கெஞ்சுவதும் இவன்தானா என்ற சந்தேகம் எழுந்தது. ஆனால் அதன் பிறகும் அவளால் கோபத்தை பிடித்து வைத்திருக்க இயலவில்லை. மெலிதாய் புன்னகை புரிந்து தலையாட்ட அவளின் மலர்ந்த முகத்தை கண்ட பிறகே அவனுக்கு நிம்மதியானது. இதென்ன விசித்திர உணர்வு என தனக்குள் சிரித்து கொண்டான். பிருத்வியின் கையில் இருந்த நுங்கை சாரு எடுக்கப் போக கரத்தை மூடிக்கொண்டவன், முதல்ல லஞ்ச், அப்புறம்தான் இது என்று கண்டிப்புடன் கூற, நான் காலையில் லஞ்ச் பாக்ஸை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் என்றாள் மெதுவாக. அடிப்பாவி, நீயும் எடுத்துகிட்டு வரலையா? நானும் என்றதில், ஐயோ அத்தை பாவம், காலையில் நமக்காக சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்க, எல்லாம் வேஸ்ட் ஆகி இருக்கும் என அவள் வருந்த, அதெல்லாம் வேஸ்ட் ஆகாது, அதை நைட்டு போய் சாப்பிட்டுக்கலாம், இப்போ வா ஹோட்டல் போகலாம் என்றான். இப்போ வா, லஞ்ச் டைமே முடிய போகுது என அவள் மணியை பார்க்க, இன்னைக்கே நமக்கு ஹாஃப் டே லீவ் என்றவன் வம்படியாக அவளை இழுத்துச் சென்றான். அவளோ காரில் அமர்ந்து புலம்பி தீர்த்தாள். ஏன் பிருத்வி இப்படி இழுத்துட்டு வந்தீங்க? ஆஃபீஸில் எல்லாரும் பார்த்தாங்க, என்ன நினைப்பாங்க? சும்மாவே எல்லாரும் கிண்டல் பண்ணுறாங்க. விடாமல் அவள் பேசியதில், புருஷன் கூட தானே வர, யார் என்ன நினச்சா எனக்கு என்ன, நான் ஒன்றும் உன்னை தள்ளிட்டு வரல நேத்ரங்கா என்றான் கிண்டலுடன்.
அதில் அவனை முறைத்தவள் பின் அவனின் மந்தகாச புன்னகை கண்டு முறுவலித்தாள். அதன் பிறகு இருவரும் மால், பீச் என்று சுற்ற நல்ல வேளையாக மழையும் நின்றிருந்தது. இரவு உணவும் முடித்துவிட்டே இருவரும் வீட்டிற்கு வந்ததில் ராகினிதான், என்ன ஒரே அவுட்டிங்கா என கண்ணடித்தாள். சாருவோ நெளிந்தபடி அறைக்குள் புகுந்து கொள்ள, சீதா, யாரோ கல்யாணம் வேணாம்னு தர்ணா போராட்டம் பண்ணினாங்க, அவங்கள உனக்கு தெரியுமா ராகி என தன் பங்குக்கு வாரியதில் அவனுக்கும் லேசாக வெட்கம் எழ அதனை மறைத்தபடி இருவரையும் முறைத்துவிட்டு உள்ளே ஓடிவிட்டான். சீதாவிற்கும் ராகினிக்கும் அப்போதுதான் மனம் நிறைந்து இருந்தது. அம்மா, அண்ணா இவ்வளோ சீக்கிரம் மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை என மகிழ்வுடன் கூற, ஆமா ராகி, இப்படியே கடைசி வரை இருக்கணும் என்று மனமாற நினைத்தபடியே அடுக்களைக்கு சென்றவருக்கு தெரியவில்லை அவரின் மகன் செய்யப்போகும் கலகம் பற்றி. இரு உள்ளங்களும் புதுவித உணர்வில் தத்தளிக்க அன்று காலை ஏற்பட்ட சிறு ஊடல் இருவருக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியிருந்தது. அப்போதாவது காலையில் அவன் கோபப்பட்டதற்கான காரணத்தை அவள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவள்தான் அவனின் அருகில் அனைத்தும் மறந்து போகிறாளே. இப்போதிருந்து இந்த வியாதி ஏற்பட்டது என்று அவளுக்கு புரியவே இல்லை. கண்ணாடி முன் முகத்தை துடைத்தபடி அவனை பற்றிய யோசனையிலேயே நின்றிருந்தவளின் அழகிய தோரணை அவனை கவர அவனையும் மீறி அவளை பின்னிருந்து அணைத்திருந்தான். அவளோ தேகம் சிலிர்க்க பதறிட, ஈசி நேத்ரங்கா, நான் தான் என ஆசுவாசப்படுத்தியவன் கண்ணாடி வழியே அவளை காண ஏனோ இன்று அவன் பார்வை அனைத்தும் புதிதாய் இருந்ததில் இதயம் சில்லென ஆனது. நான் உம்மனா முஞ்சியடி, எவ்வளோ தைரியம் இருந்தா உன் அம்மா கிட்ட அப்படி சொல்லி வைப்ப. குரல் அதட்டலாக வந்தாலும் நாடியை அவளின் தோளில் பதித்து துளைக்கும் பார்வை பார்த்திருந்தான் பிருத்வி. இதழ்களோ சிரிப்பில் விரிந்தபடி இருக்க அவளுக்கே ஏன் அவனுக்கு அப்படி ஒரு பெயர் வைத்தோம் என்று மறந்தே விட்டது. அவன்தான் மறதி நோயையும் பரிசளித்து விட்டானே. அவன் கைகளில் தளர்ந்தவள், நீங்களும் தான் என்ன அர்லூசுன்னு சொன்னீங்க என சிறிய குரலில் கூறிட ஒரு சுற்றி சுற்றி அவளை தன்புறம் திருப்பியவன், எந்த கேன சொன்னான் உன்னை லூசுன்னு? அவனுக்கு கண்ணு குருடா இருந்திருக்கும். கிசுகிசுப்பாக கூறியபடி அவள் இதழ் நோக்கி குனிந்தான். கரடியாக ராகினி கதவை தட்டி பிருத்வியை அழைக்க மோனநிலை கலைந்து அவள் வெட்க நகையுடன் நகர்ந்தாள். தங்கச்சின்ற பேரில் ஒரு பிசாசை வளர்த்துக்கிட்டு இருக்கேன் என்று முணுமுணுத்தபடி அவன் கதவை திறக்க ராகினியோ, என்னடா பிசாசு அது இதுன்னு ஏதோ காதில் விழுந்துச்சு என்றாள் முறைப்பாக. ஒன்னதான் சொன்னேன், அதில் என்ன சந்தேகம்? எதுக்கு கதவை தட்டின? நான் சொல்ல மறந்துட்டேன்டா, இன்னைக்கு லேண்ட்லைனுக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. குமுளிலேருந்து பேசுகிறதா சொன்னாங்க. ஆனால் என்ன விஷயம்னு சொல்லலை. வந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுருக்கேன் என்று அந்த எண்ணை கொடுக்க அவனும் யோசனையுடன் வாங்கி கொண்டான். பேர் கூட சொல்லலையா ராகி? அவன் குழப்பமாக கேட்க, இல்லைடா, ஜென்ஸ் தான் பேசினாங்க, ஆனால் எந்த விவரமும் சொல்லலை என்றதில் உடனேயே அந்த எண்ணிற்கு அவன் அழைக்க அதுவோ தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருந்தது. யாரா இருக்கும் என்ற சிந்தனையுடனே குளியலறைக்குள் புகுந்து கொண்டவன் சிறிது நேரத்தில் வெளியில் வந்தான். வந்தவன் கண்டது கட்டிலில் ஒரு பக்கம் அமர்ந்து எப்போதும் போல நடுவில் தலையணைகளை அடுக்கிக் கொண்டிருந்த சாருவைதான். அவளை கண்டதும் மற்றவை பின்னால் சென்றிட அவன் அவளையும் தலையணைகளையும் மாறி மாறி பார்த்தான். அவன் பார்வை புரியாமலா அல்லது புரிந்தும் தயக்கம் மேலிடவா என்று உணராமல் அவளும் அவனையும் தலையணைகளையும் விழித்து பார்க்க அவள் பாவனையில் பொங்கிய சிரிப்பை அடக்கி கொண்டவன் கட்டிலின் மறுபுறம் அமர்ந்து தலையணைகளை எடுத்து கீழே போட்டான். அதில் இன்னும் அவளின் விழிகள் விரிந்திட கூடவே அதில் ஒரு அச்சமும் மிளிர்ந்ததில் சாருவின் இடையை பற்றி தன் அருகில் இழுத்தவன் நெற்றியில் மென்மையாக முத்தமிட்டான். கன்னங்களிலும் தன் முத்திரையை பதித்தவன் நடுங்கிக் கொண்டிருந்த அதரங்களையும் சிறைப்பிடித்திருக்க கூச்சமும் வெட்கமும் அடுத்து என்ன நடக்குமோ என்ற பதற்றமும் பாவையை நடுங்க வைத்தது. அவனை பிடிக்காமல் இல்லைதான், ஆனால் ஏதோ ஒன்று அவளை தடுக்க அது எதுவென்று புரியாமல்
முத்தம் தந்த மயக்கத்தில் அவன் நெஞ்சில் சாய்ந்தாள். ஓய் நேத்ரங்கா. பிருத்வி அவள் காதுகளில் கிசுகிசுக்க பதிலளிக்க அவளுக்கு குரல் எழவில்லை. மயங்கிட்டியடி? அவளை நிமிர்த்தியபடி கேட்க என மறுப்பாக தலையசைத்தவளுக்கு அவனை எதிர்கொள்ள இயலவில்லை. அதில் மின்னகை புரிந்தவன் அவளை இயல்பாக்கும் பொருட்டு, அடுத்த 2 நாள் சனி ஞாயிறு தானே, நம்ம உன் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா என கேட்க அதில் விழுக்கென நிமிர்ந்தவள் வேகமாக தலையாட்டினாள். மெதுவாட்டு நேத்திரங்கா, கழுத்து சுளுக்கிக்க போகுது. நான் உன்னை அவ்வளோ கொடுமைப்படுத்துகிறேன் நாடி. ஏனோ அவள் வீட்டிற்கு செல்லலாம் என்ற போது எழுந்த மகிழ்வை இந்த 3 நாட்களில் அவள் முகத்தில் கண்டதே இல்லை. அதில் சற்றே வருத்தம் எழதான் அவன் கேட்டான். சேச்ச இல்லை இல்லை, அம்மாவை பார்க்கணும் போல இருந்துச்சு, அதான் என அவள் வேகமாக மறுத்ததில் கனிந்தவன், நாளைக்கே ஏர்லியாகவே கிளம்பி திருச்சி போகலாம், ஓகேவா என்று அவள் கன்னத்தை கிள்ளிவிட்டு, உனக்காக நாளைக்கு 6 மணி நேரம் கார் ஓட்ட போகிறேன், எனக்கு எதுவும் இல்லையா என கேட்டான் குறும்புடன். கார் ஓட்டுறதுக்கு காரில் பெட்ரோல் தான் போடணும், உங்களுக்கு என்ன கொடுக்கணும்? வேணும்னா நான் ஒரு பாட்டிலில் ஜூஸ் போட்டு கொண்டு வரேன், உங்களுக்கு டயர்டாகாமல் இருக்கும் என்று அவன் கூறியதன் அர்த்தம் புரியாமல் அவள் போக்கில் பேச, அவனோ வெறியாகி, ஜூஸ் எதுக்கு, வண்டிக்கு போடுற பெட்ரோலையே என் வாயிலையும் ஊத்து என முறைத்தான். கிளுக்கென சிரித்து விட்டவள் அவன் பார்வையில் வாயை மூடிக்கொள்ள, நீ அர்லூசே தாண்டி, அதில் சந்தேகமே இல்லை என்றான் தலையில் அடித்து. அக்கூற்றில் சிறிதாய் முறைத்து வைத்தவளின் சிறிய இதழ்களை 2 விரல்கள் கொண்டு பற்றினான் பிருத்வி. அதில் பதறிய சாருவை ரசனையுடன் ஏறிட்டவன், எனக்கு இதுதான் வேணும் என ஹஸ்கி குரலில் கூறினான். அவளுக்கோ தேகம் சிவந்துவிட அவனிடமிருந்து விலகி அவனுக்கு முதுகு காட்டி அமர்ந்து கொண்டாள். வெட்கம் வேறு பீத்து தின்றது. நான் கொடுத்ததை எனக்கு திருப்பி தரமாட்டியா நேத்ரங்கா? கழுத்தோரம் வெப்பமூச்சு தீண்ட மென்மையான குரலில் கேட்டவனிடமிருந்து விலகும் வழி புரியாமல் தவித்து போனாள் சாரு நேத்ரா. ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நன்றி.